நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வரலாற்று பதிவில் வருங்காலத்தை தெளிவாக எடுத்துரைத்த நாஸ்ட்ரடாமை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். நாஸ்ட்ரடாமை பற்றி கேள்விப்படாதவர்கள் அநேகமாக இருக்கவே முடியாது. அவர் ஒரு தீர்க்கதரிசி, வருங்காலத்தை மிக தெளிவாக கணித்து கூறும் திறமை பெற்ற அபூர்வ சக்தி படைத்த மனிதர். பிரெஞ்சு நாட்டைச் சார்ந்த இவர் ஒரு கத்தோலிக்க மதத்தைச் சார்ந்தவர். இவரது முன்னோர்கள் யூதர்கள். அவர்கள் ஜோதிட கலையில் சிறந்து விளங்கியவர்கள். ஹீப்ரு மொழியை தனது தாத்தாவிடமிருந்து நன்கு கற்றுக்கொண்டார் நாஸ்ட்ரடாம். இதைத் தவிர கிரேக்கம் மற்றும் லத்தீன் ஆகிய மொழிகளும் அவருக்கு நன்கு தெரியும். கணிதத்தில் அபார புலமை பெற்றவராக திகழ்ந்தார் நாஸ்ட்ரடாம். அதோடு ஜோதிட கலையை கற்பதிலும் ஆர்வம் காட்டினார். அதனை பற்றி தனது தாத்தாவிடம் தெளிவாகவும் விவரமாகவும் அறிந்து கொண்டார். கபாலா என்னும் யூத மர்ம சாஸ்திரத்தையும் நல்ல முறையில் கற்றுத் தேர்ந்தார். தாத்தாவின் வளர்ப்பில் இருந்த நாஸ்ட்ரடாம் அவர் இறந்த பின்னர் சொந்த ஊருக்கு திரும்பி பெற்றோருடன் வாழத் தொடங்கினார். 17வது வயதில் சட்டம் பயில்வதற்காக அவிக்னான் என்னும் நகருக்கு சென்றார். படிப்பில் வல்லவராக திகழ்ந்த போதிலும் பைபிளுக்கு எதிரான கருத்துக்களை அவர் கொண்டிருந்தார். அதனை துணிச்சலுடன் அனைவரிடமும் விளக்கி கூறவும் தொடங்கினார். இந்த விஷயம் ஊரில் இருந்த அவரது பெற்றோருக்கு தெரிய வந்தது. இதனால் தனது மகனுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் என்று அஞ்சிய அவர்கள் உடனடியாக சொந்த ஊருக்கு அவரை அழைத்து வந்துவிட்டார்கள். பின்னர் மருத்துவம் பயில அவர் விரும்பியதை அடுத்து மான் ஃபெல்லியர் என்னும் நகரில் உள்ள மருத்துவ கல்லூரியில் அவரை சேர்த்தார்கள். அங்கு மருத்துவம் பயின்று 1526ஆம் ஆண்டில் மிகப்பெரிய மருத்துவராகவும் அவர் திகழ்ந்தார். அவரது சொந்த ஊரான சலானில் அவரது வீட்டின் மாடியில் ஒரு சிறிய அறை உண்டு. அந்த அறையை அவரது அறையாக மாற்றிக்கொண்டார். அங்கு தியானம் செய்ய தொடங்கினார். தியானம் என்றால் அதி தீவிர தியானம். கிட்டத்தட்ட சமாதி நிலையை அடைந்துவிடும் தியானமாக அது இருந்தது. அப்போது அவரது உள்மனதில் எதிர்காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்வுகள் சில திரைப்படம் போல ஓடியது. இதை கண்டு அவருக்குள்ளேயே முதலில் பிரமிப்பு தோன்றியது. எனினும் சிறு வயதிலேயே மிகவும் புத்திசாலியாக இருந்த நாஸ்ட்ரடாம் அவ்வாறு தன் ஆள் மனதில் தோன்றுவதையெல்லாம் குறிப்பிடுத்து கொண்டார். அவைதான் பிற்காலத்தில் செஞ்சுரிஸ் என்ற புத்தகமாக வெளியானது. இதனிடையே யாருக்கும் தெரியாமல் இரகசியமாக ரசவாத வித்தை, மந்திரவாதம், நாண வித்தை போன்றவற்றையும் இவர் கற்றுக்கொண்டார். ஸ்காலிஜர் என்னும் நாணி ஒருவரிடம் மர்ம சாஸ்திரங்களின் நுணுக்கங்களை தெளிவாக தெரிந்து கொண்டார். அந்த காலகட்டத்தில் கத்தோலிக்க மதத்தில் இனிக்யூசிஷன் என்னும் சமய சீரமைப்பு தீவிரமாக நடைபெற்று வந்தது. அதாவது பகுத்தறிவு கோட்பாடு, அது தொடர்பான வாதங்கள், இயற்கைக்கு முரணான ஆய்வுகள் போன்றவற்றில் ஈடுபடுவோருக்கு மிக கடுமையான சித்திரவதையுடன் கூடிய தண்டனை அளிக்கப்பட்டு வந்தது. விசாரணையில் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டு விட்டால் அவர்கள் உயிருடன் கொளுத்தப்பட்டனர். இந்த இனிக்யூசிஷன் விசாரணைக்கு நாஸ்ட்ரடாமும் அழைக்கப்படலாம் என்று கருதப்பட்டது. அதன் கொடுமையான தண்டனையை பெற தயங்கிய அவர் அந்த இடத்தை விட்டு எங்கோ மறைந்து போனார். சுமார் 6 ஆண்டுகள் வரை நாடோடியாக தெரிந்த அவர் பின்னர் பிரெஞ்சு நாட்டின் சோலோன் நகரில் குடியேறி திருமணமும் செய்து கொண்டார். அக்காலத்தில் பிளேக் என்னும் கொடிய நோய் பரவி பலரது உயிர்களை பழிவாங்கி கொண்டிருந்தது. இதில் இவரது மனைவி மற்றும் குழந்தைகளையும் இழந்தார். இதன் பின்னர் ஏதோ ஒரு இரகசிய மருத்துவ முறையை கண்டுபிடித்து அதன் மூலம் அந்நோய் பாதித்தவர்களை காப்பாற்றி அனைவரிடமும் பெரும் பிரமிப்பை ஏற்படுத்தினார். மனைவி மக்களை இழந்த நாஸ்ட்ரடாம் ஊராக தெரிந்தார். அப்போதுதான் தன்னிடம் வருங்காலத்தை பற்றி சரியாக கணித்து கூறும் ஆற்றல் இருப்பதை அறிந்து கொண்டார். ஒரு கிராமம் ஒன்றிற்கு சென்றிருந்தார். அங்கே கிணறு ஒன்றில் இளம் துறவி ஒருவர் தண்ணீர் இறைத்து கொண்டிருந்ததை பார்த்தார். அப்போது அவரை நோக்கி சென்ற நாஸ்ட்ரடாம் அவரின் பாதங்களை தொட்டு வணங்கினார். இதனை பார்த்து கொண்டிருந்த மற்றவர்கள் திகைத்து போய் குழப்பமாக பார்த்தனர். அந்த இளம் துறவியும் ஒன்றும் புரியாமல் வியப்போடு பார்த்தார். அங்கிருந்தோர் இவரது பாதங்களை தொட்டு ஏன் வணங்கினாய் என்று கேட்டார்கள்.
இவர் மிகவும் புனிதமான மனிதர், மிக பெரிய மத குருவாக இருக்கப் போகிறார், ஒரு மதத்திற்கே தலைமை பொறுப்பையும் ஏற்கவும் போகிறார். அதனால்தான் இவர் பாதங்களை தொட்டு வணங்கினேன் என்றார். அங்கிருந்தவர்களுக்கும் துறவிக்கும் இவரது பதில் குழப்பமாக இருந்தது. ஆனால் நாஸ்ட்ரடாம் கூறியது பின்னர் பலித்தது. அந்த துறவி பிற்காலத்தில் போப்பாண்டவரானார். 5ஆம் சிக்ஸ்டஸ் என்று அழைக்கப்பட்ட அவர் 1585 முதல் 1590ஆம் ஆண்டு வரை அந்த பதவியில் இருந்தார். இதுதான் அவரது முதல் கணிப்பு என்று கூறலாம். அதன் பின்னர் 1550ஆம் ஆண்டு சில ஜோதிட கணிப்புகளை அவர் வெளியிட்டார். அவை அனைத்தும் அவரது கணிப்பின்படியே 1551ஆம் ஆண்டு வெற்றிகரமாக நிகழ்ந்தது. இதன் தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் அவர் பஞ்சாங்கம் தயாரித்து வெளியிட தொடங்கினார். இதன் பின்னர் வருங்காலத்தை பற்றிய தனது ஆய்வுகளை தீவிரப்படுத்தினார். 1553ஆம் ஆண்டு முதல் 3797ஆம் ஆண்டு வரை நடைபெற இருக்கும் நிகழ்வுகளை தனது தீர்க்க தரிசனம் மூலம் உணர்ந்து அவை அனைத்தையும் ஸ்லோகங்களாக எழுதத் தொடங்கினார். இவை அனைத்தும் தி செஞ்சுரிஸ் என்ற தலைப்பில் புத்தகமாக வெளியிடப்பட்டது. பிரான்ஸ் நாட்டின் மன்னர் 2ஆம் ஹென்றி அவர் எவ்வாறு மரணத்தை தழுவுவார் என்று எழுதி வைத்தார். என்ன ஆச்சரியம்! அவர் எழுதியிருந்தபடியே மன்னரும் வீர விளையாட்டின் போது உயிர் துறந்தார். அவர் அணிந்திருந்த தங்கத்திலான முக கவசத்திலிருந்த துவாரத்தின் வழியாக போட்டியாளனின் ஈட்டி நுழைந்து அவரது கண்ணில் பாய்ந்து மூளையை சிதைத்தது. கவசத்தையும் கலற்ற முடியாமல் ஈட்டியும் எடுக்க முடியாமல் துடிதுடித்து மாண்டார் மன்னர் ஹென்றி. இதன் பின்னர் நாஸ்ட்ரடாமின் புகழ் ஐரோப்பா முழுவதும் பரவத் தொடங்கியது. அவரை சைத்தானின் சீடர் என்றும் சிலர் அழைத்தனர். ஒருமுறை கோடீஸ்வர பிரபு ஒருவர் இவரை விருந்துக்கு அழைத்திருந்தார். அவரது அரண்மனையின் பின்புறத்தில் கட்டப்பட்டிருந்த 2 பன்றிகளை காண்பித்து, இதில் எதை நாம் இன்றிரவு விருந்தின் போது உண்ணப் போகிறோம் என்று கேட்டார். இது நாஸ்ட்ரடாமை சோதிப்பதற்காக கேட்ட கேள்வி. அதற்கு நாஸ்ட்ரடாம், கருப்பு பன்றியை நாம் சாப்பிடுவோம், வெள்ளை பன்றியை ஓநாய் சாப்பிடும் என்றார். இதை கேட்ட பிரபு, எனது அரண்மனைக்குள் எப்படி ஓநாய் வரும் என்று கிண்டலடித்தவாறே நாஸ்ட்ரடாமுக்கு தெரியாமல் தனது சமையற்காரனிடம் வெள்ளை பன்றியை சமைக்கச் சொன்னார். இரவு விருந்து தடபுடலாக பரிமாறப்பட்டது. பிரபு அரண்மனை என்பதால் தனவந்தர்களின் கூட்டம் அங்கு அதிகமாக காணப்பட்டது. பன்றி கறி பரிமாறப்பட்டது. அனைவரும் ருசித்து சாப்பிட்டு முடித்த பின்னர் பிரபு நாஸ்ட்ரடாமிடம் கேட்டார், நாம் எந்த பன்றி கறியை சாப்பிட்டோம்? அதற்கு நாஸ்ட்ரடாம் பதற்றமே இல்லாமல் கருப்பு பன்றி கறியே என்றார். நாஸ்ட்ரடாம் தவறாக சொல்வதை கண்ட பிரபு மனதிற்குள் சிரித்தவாறே சமையற்காரனை அனைவரும் குவிந்திருந்த அந்த இடத்திற்கு அழைத்தார். அவனிடம் எந்த பன்றி கறியை பரிமாறினாய் என்று கேட்டார். அதற்கு அவன் கருப்பு பன்றிக்கறி என்றான். இதை கேட்டதும் அதிர்ந்து போனார் பிரபு. வெள்ளை பன்றியை அல்லவா நான் சமைக்கச் சொன்னேன் என்று கோபம் கொப்பளிக்க அவனை கேட்டார். நீங்கள் சொன்னது போல் வெள்ளை பன்றியை கொன்று அடுப்பில் வைத்திருந்தேன். ஆனால் அப்போது உங்கள் வேட்டை நாய் அதனை கவ்விக்கொண்டு ஓடிப்போய்விட்டது. எனவே வேறு வழியில்லாமல் கருப்பு பன்றியை சமைத்தேன் என்றான். வேட்டை நாய் ஒரு வளர்ப்பு ஓநாய்க்கு பிறந்த கலப்பின நாய் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்வுக்கு பின்னர் நாஸ்ட்ரடாமின் புகழ் உச்சத்தை அடைந்தது. அவர் எழுதிய புத்தகத்தின் ஸ்லோகங்களில் பலவும் பலித்திருக்கின்றன என்பது ஆச்சரியம் தரும் உண்மை. அதில் சில முக்கிய பழிதல்களை நாம் அலசலாம். அவரது ஸ்லோகம் 717 என்ன கூறுகிறதென்றால், இந்தியாவின் சிறந்த தலைவராக ஒருவர் விளங்குவார். அவர் ஏழைகள் மீது அன்பும் பரிவும் கருணையும் காட்டுவார். சத்தியம், அகிம்சை, அமைதி போன்ற அறவழிகளில் அந்நாட்டை ஒரு சிறந்த நிலைக்கு கொண்டு செல்வார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அவர் கொல்லப்படுவார். இதனால் அந்த தேசம் சோகத்தில் மூழ்கி தத்தளிக்கும். இது 1948ஆம் ஆண்டு நடக்கும் என்று குறிப்பிட்டிருந்தார். இவ்வாறு நாஸ்ட்ரடாம் கூறியது 1500ஆம் ஆண்டுகளில். நிச்சயமாக அவர் மகாத்மா காந்தியை பற்றித்தான் இவ்வாறு எழுதி வைத்துள்ளார். அவர் குறிப்பிட்டது போல
1948 கோட்சே என்பவனால் மகாத்மா காந்தி சுட்டு கொல்லப்பட்டார். நாஸ்ட்ரடாமின் இன்னொரு வியக்கத்தக்க தீர்க்க தரிசனத்தை பார்க்கலாம் என்றால், ஏழ்மையும் வறுமையும் தாண்டவமாடும் ஒரு பின்தங்கிய நிலப்பரப்பை கொண்ட தேசத்தை பெண்மணி ஒருவர் ஆட்சி செய்வார். அந்நாட்டின் வறுமையை போக்க அவர் நல்ல பல திட்டங்களை செயல்படுத்துவார். பலம் வாய்ந்த எதிரியை துணிச்சலுடன் எதிர்த்து போராடி சிறிய நாடு ஒன்றுக்கு விடுதலை வாங்கி தருவார். அவரது வீர தீரம் கண்டு உலக நாடுகள் அனைத்தும் வியப்பின் உச்சத்திற்கு செல்லும். அந்த பெண்மணி 2 முறை ஆட்சிக்கு வருவார். பின்னர் அவரது பகைவர்களின் சதியால் அவர் படுகொலை செய்யப்படுவார். 70 வயதிற்குள் அவர் இறந்து போவார். இவ்வாறு தனது ஸ்லோகம் CV 174 கூறியுள்ளார். இதில் அவர் கூறியிருப்பது இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தியைத்தான் என்பது நம்மை அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தும் செய்தி. அதன் பின்னர் CV 175 ஸ்லோகத்தில் அவர் ராஜீவ்காந்தியை பற்றியும் துல்லியமாக கணித்துள்ளார். இந்த பாடலில் அந்த பெண்மணியின் படுகொலைக்கு பிறகு விமான ஓட்டி ஒருவர் அதிகாரத்தில் அமர்வார் என்று கூறியுள்ளார். மேலும் திடீரென வருவார்கள், பயங்கரவாதத்தை நிகழ்த்திவிட்டு மறைந்து போவார்கள். அந்த கருப்பு நிற பெண்ணை நீண்ட காலம் காண முடியாது, அதில் சம்பந்தப்பட்டவர்கள் தூக்கிலிடப்படுவார்கள் என்று ராஜீவ்காந்தியின் படுகொலை சம்பவத்தையும் தெளிவாக குறிப்பிட்டுள்ளார் நாஸ்ட்ரடாம். இங்கிலாந்து இளவரசி டயானா கார் விபத்தில் மரணமடைந்தது அனைவரும் அறிந்த உண்மை. இது பற்றியும் அவர் தனது ஸ்லோகத்தின் மூலம் உணர்த்தியுள்ளார் என்பது வியப்பு கலந்த உண்மை. இப்படி கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு பின்னர் என்ன நடக்கும் என்றெல்லாம் நாஸ்ட்ரடாம் எழுதி வைத்தாரோ அவை அனைத்தும் உலகத்தின் பல நாடுகளிலும் நடந்திருக்கிறது. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி நாஸ்ட்ரடாம் கூறியது இன்னும் தொடர்ந்து நடக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என கூறிக்கொண்டு, மீண்டும் இது போன்ற இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுகிறேன்.